இந்த வீடியோ நான் இன்றைக்கி எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட 2வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி பார்த்த வீடியோவில் ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும்னு நினச்சி நீங்கள் வந்திருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அது என்னன்னா, நமக்குள்ளே என்ன சூப்பர் பவர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அன்லாக் யுவர் ஹிடன் சூப்பர் பவர். வாட் சீக்ரெட் ஸ்ட்ரென்த்ஸ் லைஸ் வித்தின் யூ. பார்ப்போம். ஹவு டு யூ கம்ஃபர்ட் அ ஃப்ரெண்ட் இன் நீட். நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஃபீலிங்லேயோ சோகத்துலேயோ ஏதாவது கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க நம்ம எப்படி கம்ஃபர்ட் பண்ணுவோன்னு கேட்குறாங்க. பேசிக்காக நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்பீக்கர் கிடையாது, நான் ஒரு லிசனர். யார் என்ன சொன்னாலும் அதை உட்காந்து பொறுமையாக ஸ்டார்டிங் டு எண்டு ஃபுல்லாக நான் கேட்பேன். எனக்கு அது பிடிக்குங்கிறத விட வரும். நம்ம பேசுகிறத விட அவங்க பேசுகிறது கேட்குறதே கொஞ்சம் ஈஸியான வேலை. அதனால் அவனை பேச விட்டு நம்ம அட்வைஸ் கொடுக்குற பழக்கம்லாம் நமக்கு இல்லைங்க. நமக்கு அட்வைஸ் பண்ணவும் வராது. அதனால் அவன் பேசுவான். அவன் மனசில் இருக்கிறத அவனே கொடுத்தானா அவனுக்கு ஒரு புது என்ன சொல்கிறது, இப்போ நம்ம மனசில் இருக்கிறத ஒருத்தர்கிட்ட கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு ஒரு புது தெம்பு கிடச்ச மாதிரி இருக்கும். அதனால் நான் லிசன் பண்ணுவேன், நான் பேசுகிறதெல்லாம் கேட்பேன். அதுக்கப்புறம் அவனே முடிவு எடுத்துக்குவான். நல்ல கேள்வி தான் கேட்குறான். என்னோட ஸ்ட்ராட்டஜி, கஷ்டமான சுச்சுவேஷனில் என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும்? எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். என்னோடய கஷ்டமான சூழ்நிலையில் என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, நான் சும்மாவே இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு நான் சும்மா இருக்கிறது மட்டும்தான் என்னோடய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. நம்ம கடைசி பாயிண்ட்டாக அதுதான் கொடுத்துருக்குறோம். ஹவு டு யூ மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புது ஃப்ரெண்ட்ஸை எப்படி உருவாக்கணும்னு கேட்கலாம். நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 3வது 4வது படிக்கிற வரைக்கும் மற்றவங்கிட்ட ஜாலியாக பேசி ஃப்ரெண்ட் ஆகிடுவேன். என்ன நாட்கள் ஆக நம்ம எக்ஸ்ட்ரோவர்ட் இல்லை இன்ட்ரோவர்ட்டு தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கல. நான் இன்ட்ரோவர்ட்டாக மாறல. நான் இன்ட்ரோவர்ட்டு தான். அடுத்தவங்க அப்ரோச் பண்ணாலுமே நான் ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன். இதை நான் என்னடா பண்ணுவேன், அடுத்தவங்க அப்ரோச் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி நம்ம ஃப்ரெண்ட் ஆகிக்குவோம். என்னோட ட்ரீம் ஜாப் என்னன்னு கேட்குறாங்க. என்டர்டெய்னர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸாக கொடுத்துருக்கான். இன்ஃப்ளூயன்ஸரும் இல்லை, என்டர்டெய்னரும் இல்லை. என்டர்டெய்னராக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அதனால் நம்ம ஆப்ஷன் 3க்கு போவோம். ஹவு டு யூ ப்ரிப்பேர் ஃபார் அ சேலஞ்ச். எனக்கா? ஓகே, இது வரைக்கும் நம்ம அதை அவாய்ட் பண்ணியிருக்கோம். இனிமேல் நம்புவோம், அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகும் அப்படின்னு நம்புவோம். அதனால் எதுவும் ஆப்ஷன் 3லேயே போவோம். வாட்ஸ் யுவர் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். அப்படி எதுவும் இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள்ஸ் எமோஷன். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் எல்லாமே மட்டமாக இருக்குது. இருக்குமா? இல்ல சார், குறிஞ்சிக்கிற ரசம் இருக்கு, சாப்பிடுறீங்க? இது நீ குறிஞ்சிக்கிற, நான் சாப்பிடணுமா? என்னடா பேசுற? அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள்ஸ் எமோஷன்னா எப்படிரா? ஏன் எமோஷனையே நான் ஒழுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதில்லை, பண்ணவும் தெரியாது. ஆப்ஷனுமே இல்லையா? நான் என்ன கொடுப்பேன்? போவோம், அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள்ஸ் எமோஷன்னு போவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஹிடன் டேலண்ட் அப்படின்னு ஹிடன் டேலண்ட் டெஸ்ட் பண்ணுறோமா? ஹிடன் சூப்பர் பவர். இவன் ஹிடன் சூப்பர் பவர்னு கொடுக்குறது எல்லாமே நம்மகிட்ட இல்லாத விஷயத்தை தான் கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னை எது இன்ஸ்பயர் பண்ணுது? எதுவுமே இல்லைடா. என்னை இன்ஸ்பயர் பண்ணுறது நீங்கள் தான். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணுறீங்க. helping others feel better.
நம்ம முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை பெட்டராக ஃபீல் பண்ண வைப்போம். அதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்ட். ஹவு டு யூ ஹேண்டில் அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ்? ஒன்று 2 அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் ஆகுது, எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக வருது. ஸ்டே காம் அண்ட் ஹெல்ப் அதர்ஸ். எனக்கு ஹெல்ப் பண்ணவே எவனும் இல்லை, நான் யாருக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு தெரில. அட்ஜஸ்ட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட், ரோல் வித் இட், ஃபீல் ஓவர் ஹார்ட். யோசிக்கிறானே நம்மளை அட்ஜஸ்ட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட் கொடுத்துருவோமா? கொடுப்போம். வாட் டு யூ என்ஜாய் மோஸ்ட் அபவுட் மீட்டிங் நியூ பீப்புள்? எனக்கு வராத விஷயத்தையே கேள்வியாக கேட்குறான், நான் என்ன பண்ணுறது? கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு நாள் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அதுதான் நம்ம நாட் மீட்டிங் நியூ பீப்புள். நமக்கு அது வேணாம். ஹவு டு யூ வாண்ட் டு பி ரிமெம்பர்ட்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேட் பீப்புள் ஃபீல் அவுட், அதுதான் எனக்கு தேவை. பட் அது நடக்க வைக்க நம்ம முயற்சி எடுப்போம். நம்ம செத்தாலும் லவ்டு ஒன்ஸாக இருப்போம் நண்பர்களே. என்ன பற்றி பார்ப்போம். யுவர் ஹிடன் சூப்பர் பவர், த ஸ்ட்ராட்டஜிஸ்ட், யூ ஆர் அ மாஸ்டர் பிளானர். ஃப்ரெண்ட்ஸ், அவன் தப்பாக சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ப்ராப்பரான பிளானரும் கிடையாது, ஒரு அதில் மாஸ்டரும் கிடையாது. நம்ம வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னா, என்ன பழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. அப்படிதான் நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவன் எப்படி நம்மளை மாஸ்டர் பிளான்னு சொன்னாங்க தெரில. இந்த வீடியோ வந்து செகண்ட் வீடியோவாக, நான் பிளான் பண்ண வீடியோவை வேறு, அதுக்காக நான் யோசித்த கண்டென்ட் வேறு. பட் இப்போ வந்து நான் கொஞ்சம் அவசரமாக வீடியோ பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன். அதனால் ஏதாச்சும் வீடியோ பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இந்த கண்டென்ட் எடுத்துருக்கிறேன். இந்த கண்டென்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. இந்த வர வீடியோவில் என்ன பண்ணலாம், எது பண்ணலாங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இது உங்கள் சேனல், இதில் உங்களுக்கும் பங்கு இருக்குது, எனக்கும் பங்கு இருக்குது. நம்ம ஒன்றா ட்ராவல் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனல். அதனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் இருக்குன்னு நினச்சேன், இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். நான் இன்னும் ஒரு ப்ராப்பர் யூடியூபரும் ஆகலை, கண்டென்ட் க்ரியேட்டரும் ஆகலை. ஆனால் ஃபஸ்ட் வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ ஃப்ரீ டைம் இருந்துச்சு. ஆனால் அப்போயே நான் சோம்பேறியாக இருந்து கடைசி நேரத்தில் வீடியோ எடுத்து கடைசி நேரத்தில் எடிட் பண்ணி கடைசி நேரத்தில் அப்லோடும் பண்ணேன். செகண்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நானும் பார்க்குறேன், தொடர்ந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வந்துடுது. இப்போயே பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நான் கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கணும்னு எடுத்துட்டுக்கிறேன். இது அவ்வளோதான்.